ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல 10th சம் பார்க்க போகிறோம். சரியா? எஸ்என் அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரியா? தென் ப்ரூவ் தட் எக்ஸ்ஒய் எஸ் இன்டூ எஸ்என் இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்களேன், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த இடத்துல எஸ்என் மட்டும் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என் இருக்கு. அப்ப என்ன ஆட் ஆயிருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் ஆட் ஆயிருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த எஸ் என் கூட எக்ஸ மல்டிப்ளை பண்ண போறேன். அடுத்தது இந்த எஸ் என் கூட ஒய்ய மல்டிப்ளை பண்ண போறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் எஸ் என்னையும் ஒய் எஸ் என்னையும் மைனஸ் பண்ண போறேன். அப்ப இந்த எக்ஸ் ஒய் எஸ்என் பாருங்களேன், ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா? அப்ப அதை வெளியே எடுத்துருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஆயிடுமா? இப்ப புரியுதா? இதை தான் பண்ண போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ்என் என்னது, சொல்யூஷன் போட்டுக்குங்க. புரியுதா சாமி நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் எஸ்என்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இப்ப இது கூட நான் எக்ஸ பாருங்க, இதை வச்சுதான் நான் அது முடிவுக்கே வரேன். எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணா ஒவ்வொரு டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் என்ன, எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்கேயும் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்க நல்லா கவனிங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் plus x into x cube plus x square y plus x y square plus y cube. ரைட்டா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க உள்ளுக்குள்ள. x square plus xy plus x cube plus x square y plus x y square. இங்க என்ன கிடைக்கும்? x to the power 4 plus x cube y plus x square y square plus x y cube கிடைக்குமா? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். கண்டுபிடிச்சிட்டேனா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எஸ்என் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகே, so that it will be easy for us to right. இப்போ போட்டுருவோமா? இப்போ அகைன் எஸ்என் இருக்கு, எஸ்என் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ண போறோம். ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் என். சரியா சாமி? ஸோ இப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா ராஜா? ஸோ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்கிட்ட என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப். இங்க என்ன வரும், எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் டு த பவர் 4. முடிஞ்சா சாமி? இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இவங்களை சால்வ் பண்ணுவோமா? கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கோம், கொஞ்சம் கீழே. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கவனி ராஜா, எக்ஸ் இன்டூ எஸ்என் என்ன? இவனை அப்படியே தூக்கி எழுதுவோமா? இவனை அப்படியே தூக்கி எழுதுவோம். நல்லா கவனிங்க, அப்படியே தூக்கி எழுது. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் plus x cube plus x square y plus xy square plus x to the power 4 plus x3y plus x square y square plus xy cube. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் போயிட்டே இருக்கும். அடுத்தது மைனஸ், இவனை எழுதுங்க செகண்ட் இதை தூக்கி, xy
plus y square plus x square y plus xy square plus y cube plus x cube y plus x square y square plus xy cube plus y to the power 4 டே போயிட்டே இருக்கும். சரியாக்கண்ணா? இப்போ இந்த மைனஸை கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணா அதோட சைன் சேஞ்ச் ஆகுமா? பிளஸ்ஸா இருக்கிறது எல்லாமே மைனஸா மாறிடுமா சாமி? அப்ப இங்க நல்லா கவனிங்க. மைனஸை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார போட போறேன். ஓகேவா? இந்த பிராக்கெட் எடுத்துடலாம். அப்போ மைனஸை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார. அப்போ எக்ஸ் ஒய்க்கு முன்னாடி மைனஸ் ஆயிடும், ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே மைனஸ் ஆயிடும். ஆமாவா? எல்லாமே மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ். புரியுதா சாமி நான் சொல்றது? புரியுதா? ஏன்னா நம்ம இங்க மைனஸ் தானே பண்றோம், அந்த மைனஸை உள்ளுக்குள்ளார பண்றோம். இப்போ நல்லா கவனி. பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல். அடுத்தது xy ஸ்கொயர் கேன்சல். வேற என்ன கேன்சல் ஆகும்? எக்ஸ் கியூப் ஒய் கேன்சல். ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். அப்ப மிச்சம் என்னென்ன இருக்கு நல்லா கவனிங்க. மிச்சம் என்னென்ன இருக்கு சாமி? இப்பதான் நீங்க எடுத்து எழுத ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். நல்லா கவனிங்க. இருங்க, இதை கீழே இறக்கி விட்டுறேன். ரைட். இப்போ மிச்சம் என்னென்ன இருக்கு பார்ப்போமா? நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் டு த பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் டு த பவர் 4. அடுத்தது மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் டு த பவர் 4, ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் டு த பவர் 4. முடிஞ்சதா சாமி? ஸோ இதை எப்படி நான் பிரித்து எழுதிக்கிறேன் நல்லா கவனிங்க. நல்லா கவனி. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் டு த பவர் 4 இவங்க ஒரு செட் ஆகும். இங்க மைனஸ் காமனா இருக்குல்ல சாமி, அந்த மைனஸை வெளியே எடுத்துறேன். ஒய் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் வெளியே எடுத்துறேன், உள்ள இருக்க சைன் மாறும். ஒய் கியூப் பிளஸ் ஒய் டு த பவர் 4. ஆமாவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? அதானே என்னோட எஸ்என், அதானே என்னோட எஸ்என். ஸோ இப்போ என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இங்கேயே என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? Sn is equal to a into Rn minus 1 by R minus 1. ஸோ அப்போ இங்கே போட்டுக்கலாம். வெயிட். ஸோ அப்போ a is equal to x square. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம். ஸோ r is equal to t2 by t1. ஸோ அப்போ t2 என்னது? எக்ஸ் கியூப் பை t1 என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா ராஜா? ஸோ இப்போ இங்கே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா a is equal to y square, r is equal to t2 by t1. ஸோ t2 என்னது? இங்க t2 என்னது? y cube. t1 என்னது? y square. ஸோ அப்போ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறுமனே ஒரு y கிடைக்கும். சரியா சாமி? ஸோ இப்போ இது போட்டுருவோமா? பாருங்க எப்படி கொண்டு வந்துட்டோம் பாருங்க. ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் இப்போ நாம கொண்டு வரக்கூடிய ஆன்சர். ரைட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலால போடலாம். ஏ என்னது? ஏ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் என்னது? எக்ஸ். என் அதே தான் வரும். ஓகே, ஏன்னா எனக்கு என் என்னன்னு தெரியாது. ஸோ என் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது ஒரு செட்டு. அடுத்தது இங்க இருக்க மைனஸ். ஏ என்னது? ஒய் ஸ்கொயர். ஆர் என்னது? ஒய்என் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. முடிஞ்சதா சாமி? கிளியரா இருக்கா இது? இப்ப என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? சேம் ஆயிடுச்சா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ இப்படி போட்டுட்டு
ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போடும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. எனக்கு அவங்க எஸ்என் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டு மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது நமக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நடுவில் இருக்குது. ஸோ எஸ்என் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து எஸ்என் கூட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்றேன். பண்ணணும். ஸோ அப்போ எஸ்என் காமனா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சால்வ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதே தான் நான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து y கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை 2ன்னு வச்சுக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கண்ணா. மைனஸை உள்ளுக்குள்ளார கொண்டு வரணும். அதே சமயம் செகண்ட் ஸ்டெப்பில் ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணின பிறகு அகைன் மைனஸை வெளியே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு டோட்டல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சரியா? கிளியரா இருக்கா? ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.